கனா கண்டே நடி தோழி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி, கனா கண்டே நடி. என்ன மது, மீனும் இன்னும் காணும். வராம இருக்கவே மாட்டல. அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்டி. ஒரு நாள் கூட நான் லீவே போட மாட்டேன். எங்க ஸ்கூல்ல நான் லீவ் ஒரு நாள் கூட போட்டதுல ஆனா போனன்னு பேசுவா. படிப்பிஸ்ட் வேற எப்படி லீவ் போடுவா? எதுவும் ஃபங்க்ஷனும் இல்ல. லீவ் போடுறதா நேத்து கிட்ட பேசிட்டு இருக்கல சொல்லிருப்பாளே. என்ன எதுவும் டிராஃபிக்ல மாட்டிருப்பாளா? இல்ல பஸ் மிஸ் பண்ணிருப்பாளோ? ஏய், இனி அவ வந்தா என்ன வரலனா என்ன? நம்ம தான் அவளுக்கு ஆல்ரெடி அட்டெண்டன்ஸ் போட்டுட்டோமே. ஜாலியா இருக்கட்டும். ஃபோன் இருந்தா கூட அவட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். நீ ஒண்ணு அடிச்சு பண்ண வர வேண்டாம் வீட்ல இருன்னு. வராமலே அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்குல்ல? ஏய், அவ கண்டிப்பா வந்தே ஆனடி. அவ மட்டும் வரல, இன்னைக்கு நந்தினி காலி. அவ தான அட்டெண்டன்ஸ் சொன்னது. படிக்காம இருந்தா கூட யாரும் தேட மாட்டாங்க. இவ படிக்கிறவ. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு இந்த காலேஜுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சப்போஸ் ஏதாவது மேடம் அவளை கூப்பிடுங்கன்னு சொன்னா அவளுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டோமே அவன் வரல, அப்ப யார் அட்டெண்டன்ஸ் போட்டாங்கன்னு கேட்பாங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். ஹேய், எந்த பிரச்சனையும் வராது. கீர்த்தனா, கவலையே படாத. அங்க பாரு நம்ம கிராமத்து பையன்களி ஃபாஸ்டா வரத. ஏய், என்னடி எல்லாரும் வெளியே இருக்கீங்க? ஓடி ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? இல்ல, என் தங்கச்சி எல்லாம் லேட் ஆயிட்டு. படிக்காதவ இன்னைக்கு திடீர்னு புக் எடுத்து மேக்ஸ் சொல்லித்தான் நைட்டு ஃபுல்லா இருந்து மொபைல் நோண்டி இருக்கா. அப்ப வந்து கேட்டிருக்கலாம், நான் சொல்லி கொடுத்துருப்பேன்ல. காலையில உயிர் எடுத்துட்டா. சரி, படிக்கிறது கேட்காளே, படிப்பாச்சே, நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சே சொல்லி அவரு சொல்லி கொடுத்து டைம் ஆயிட்டுடி. நான் வர பஸ் லேட் ஆயிட்டு. அப்புறம் 9:15 வர பஸ்ல தான் ஏறி இப்போ தான் வர முடிஞ்சு. ஆமா, ஏன் எல்லாரும் வெளியே நிக்கீங்க? கிளாஸ் இல்ல? ஏய், மூச்சு வாங்கிட்டு பேசுடி. எதுக்கு இவ்வளவு பதட்டம்? எதுக்கு டென்ஷன்? நீ இன்னும் ஸ்கூல் படிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகி ஓடி வர. இது ஸ்கூல்ல மக்கன்னு, காலேஜ். நீ இன்னைக்கு வரட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நாங்கள் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. ஏய், எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஷாக்கு குறை. அதான் ஃபர்ஸ்ட் பீரியட் போட்டாச்சுலாமா. இப்போ செகண்ட் பீரியட் நமக்கு ஃப்ரீ. இன்னும் அடுத்த பீரியட் தான் நமக்கு கிளாஸ். அதை நமக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஆக நீ இன்னைக்கு ஒரு பீரியட் இல்லாட்டாலும் இருந்த மாதிரி. நந்தினி இருக்கல்ல, உனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டா. அவதான் பசங்க வயசுலயே பேசி அட்டெண்டன்ஸ் போடக்கூடியவா. உன் வயசு என்ன பெரிய மலையா? அப்படியா மது? அப்பா, இப்போதான் எனக்கு ஃப்ரீ ஆச்சு. ஒரு நாள் கூட ஸ்கூல்லே நான் லீவ் போட்டதில்ல. காலேஜுக்கு இவ்வளோ தூரம் பறந்து வந்து இந்த ஒரு பீரியட்னால இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கட் ஆயிருமோன்னு நினச்சி பயந்து வந்தேன் தெரியுமா? வரதுல இந்த பசங்க வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. கீர்த்து, டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிடலான்னு பார்த்தா இது அதை விட சுவாரஸ்யமா இருக்கும் போலே. என்னடி இந்த பையன், இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்க அழகா இருப்பானா, சூப்பரா இருப்பானா? என்ன பேரு? அடச்சி, அழகாடி. என்ன இப்படி இருக்கியோ தெரியல. யார் மீனு? கீர்த்து, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. எனக்கு வேற வழியே இல்ல. நானே லேட் ஆயிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன். இங்க ஏற்கனவே ஒரு ஆள் கருப்பா இருப்பாரு, ஒரு பையன். அந்த பையன் எப்ப பாரு என்ன திட்டுக்கிட்டே இருப்பான். 2 மட்டும் பார்த்தேன். 2 மட்டுமும் அண்ணேன்னு கூப்பிட்டது ஒரு தப்பா? அண்ணேன்னு கூப்பிட்டதுக்கு என்ன அந்த கிளி கிழிச்சான். அதுல இருந்து அவனை பார்த்தா வாயே திறக்க மாட்டேன். இன்னைக்கு அவசரமா ஓடி வந்தனா அவன் தான் கொஞ்சம் நில்லுன்னா கூட ஒருத்தர் நின்னா. முடி குச்சியா இருந்துச்சு. அவன் உன்னை லவ் பண்றானா? உன்னை ரொம்ப பிடிக்குமா? உன்கிட்ட நேரில் சொல்ல பயமா இருக்கான். நீ அவ கிளாஸ் தானே, அவ க்ளோஸ் தானே, அவ கூட தான் சுத்துவ. இந்த டைரி அவள்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றான்னு எனக்கு சாயங்காலம் சொல்லணும்னு சொல்லிட்டான். அட சூப்பர். ஆமா, நீ எதுக்கிட்டே பாக்குறானெல்லாம் அண்ணன் கூப்பிட்டு இருக்க? அழகான பிள்ளைங்க பசங்களாம் அண்ணன் கூப்பிட்டா கோவம் வரும். இது கூட தெரியாத தஜியா இருக்க. லவ் லெட்டர் முத படிக்க போறேன். படிப்பா. ஏன்டி இப்படி அலையிற? படிச்சு தோல. ஏய், சத்தம் வைங்க. லவ் லெட்டர் படிக்க போறேன்ல. லவ் லெட்டர் படிக்க போறேன். சத்தம் இல்லாம கேளுங்க. அன்பே கீர்த்தனா. கேட்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. நான் எழுதும் இந்த சொற்கள் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உனக்காக எழுதி வருகிறேன். நீ என் வாழ்க்கையின் முதலும் நீயே, முடிவும் நீயே, என் காதலும் நீயே, என் மனதை மயக்கும் அழகிய தேவதையும் நீயே, என் நம்பிக்கை நீயே, என் கனவும் நீயே, நீயே. நான் தினமும் உன் நினைவில் வாழ்கிறேன் கீர்த்தனா.
நீ என் இதயத்தின் நீளம், நீ என் கனவின் நிஜம். அனுபவம் எழுதிருக்காண்டி கவிஞன் கவிஞன். வாசு வெக்ஸ் கீர்த்தனா. இப்படி பத்திரிக்கையில் பார்க்கணும் ஆசையாக தான் இருக்குது. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வையேன், இதை நிஜமா நாளைக்கே மாற்றிடலாம். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் கீர்த்தனா. கீர்த்தனா வாசு. கவிதை என்னம்மா எழுதியிருக்கான் பத்தியா? கலக்கியிருக்கான். கொஞ்சம் விட்டா வைரமுத்துவே மிஞ்சிருப்பான் போல இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏய், இந்த கவிதை எழுதின மோரக்கட்டையை பார்த்தே ஆகணும். எப்படி இருந்தாண்டி? ஏய் மது, வைத்தியம் குடு. இப்படி எழுதிய கொடுப்பான். கீர்த்தனா வாசு. இவனுக்கு என்ன பொண்டாட்டியா? இவன் பேர பக்கத்துல ஏன் பேர போட்டிருக்கான்? அது எவன்? ஏய், இந்த டைரியை நானே வச்சுக்கிறேன்டி. அழகா இருக்கு. முதல் காதல் கடிதம். எனக்கு இது வரைக்கும் எவனுமே கொடுத்ததில்ல. உனக்காக வந்திருக்கேன்னு நினைச்சு பெருமைப்படுவியா? அதை விட்டுட்டு அவனை போய் திட்டிட்டு இருக்க. எல்லாம் இவனை சொல்லணும். ஏய், யார் எது கொண்டு கொடுங்க கொடுத்துருவியா? நீ என்ன சின்ன குழந்தையா? அறிவில்ல? எவனாவது நீ பாட்டி பேசினா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நீ யாரு? ஹெச்ஓடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லணும். லெட்டர் கொடுத்தானா இவன் வாங்கிட்டு வந்தாளாம். ஏய், நான் என்னடி பண்ணுவேன்? அந்த கருப்பா இருக்கிறவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு மட்டும் பார்க்கும்போது என்ன திட்டி திட்டி விட்டுட்டாரு. இன்னைக்கு நான் பாட்டு தான் வந்தேன். ஆனா பின்னாடியே ஓடி வந்தாரு. இதை கொடுத்தே ஆகணும், இல்ல நடக்கிறது வேற நேரம். நான் என்ன பண்ண சொல்லு? பயமா இருந்து அதான். ஆனா அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கொண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. உன் ஃப்ரெண்டு தானே, நீங்க 4 பேர் தானே எப்பவும் சுத்திட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன மீனு இவ்வளவு இன்னசென்ட்டாவா இருக்கிறது? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு கொடுத்து விட்டுருக்கான். இதை ஏன்டா சொல்லிட்டு பாப்போம், கையை முறிச்சிருவேன். இங்க பாரு, இன்னசென்ட்டெல்லாம் இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்ல. படிப்பு முக்கியம் தான். மற்ற விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். நம்ம ஸ்கூல் லைஃப் முடிச்சு இப்போ காலேஜ் லைஃப், டீனேஜ் வந்தாச்சு. நமக்குன்னு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும். நம்ம பேசுற பேச்சிலையும் பாக்குற பார்வையில அந்த சேஃப் இருக்கும். எப்பவுமே அம்மா அப்பா நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல கீர்த்தனா, அவர் ரொம்ப கட்டாயப்படுத்தினாரா? எனக்கு பயமா இருந்துச்சு. யாருக்குமே 2 மட்டும் திட்டாரு. அதான். கீர்த்தனா, சாயங்காலம் பஸ் ஸ்டாப்ல நிப்பான். என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லு கீர்த்தனா, இல்ல எழுதியாவது கொடு. எனக்கு பயமா இருக்கு. காலேஜ் இதுக்கு தான் நான் கோ எஜுகேஷன் வரவே மாட்டேன்னு நின்னேன். வீட்டுல எங்க கேட்டாங்க. என்ன என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவானே பாத்துரும். அதுவும் அவனா நானே எவனா ஒருத்தன் டைரி கொடுத்துடுவானா? அவனுக்கு ரிப்ளை கொடுக்கணுமா? ரொம்ப முக்கியம் இல்ல. இங்க பாரு, நீ போ, நீ பஸ் ஸ்டாப் போ. எவன் என்ன சொல்றான்னு பாத்துக்கலாம். எவனாவது உன்கிட்ட வந்தான்னு வையன், நல்ல ஒரு முறை இல்லையா பலர்னு கண்ணத்துல ஒண்ணு கொடு. அதுலயே அடங்கலைனா நாளைக்கு ஹெச்ஓடிட்ட இல்ல பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் பயப்படாத. எதுக்கும் எப்பவும் பயப்படக்கூடாது. போல்டா இருக்கணும். புரியுதுல? என்னடி ஒரே காரசார விவாதமா இருக்கு? என்ன மேடம் இப்பதான் வந்தாங்களா? ஏய், உனக்கு அட்டெண்டன்ஸ் நானாக போட்டிருக்கேன். இன்னும் நான் என்னைக்காவது வராம இருந்தா எனக்கு அட்டெண்டன்ஸ் நீ தான் போடுற. எனக்கு அட்டெண்டன்ஸ் நீ தான் போட்டியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல, இன்னைக்கு ஒரு பீரியட்னால இன்னைக்கு வராத மாதிரி ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அடிக்கடி கலந்து தனியா ஓடி இருக்க? என்ன விஷயம்? என்ன லைப்ரரி தானே போயிட்டு வர? லைப்ரரி போய் சைட் அடிச்சிட்டு வர. என்னையும் கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. ஏய் போடியங்க, எப்ப பாரு சைட்டுன்னு சைட் அடிக்காம போகல. லைப்ரரி தான் போனேன். அங்க எனக்கு தேவையான கொஞ்சம் புக்ஸ் எடுக்க வேண்டியிருந்து, அதுக்காக போனேன், எடுத்தே வந்தேன். உங்களை கூப்பிட்டா அங்க போர் அடிக்குன்னு சொல்லுவீங்க. அதான் எதுக்கு நம்மளே போயிட்டு வந்துடுவேன், போயிட்டு வந்துட்டேன். ஆஹா, கதை அப்படி போகுது. உண்மையை சொல்ல மாட்டேன். இப்ப எப்படி உண்மையை வர வைக்கேன்னு பாரு. கீர்த்தனா, மீனு, உனக்கு தெரியுமா விஷயம்? ஒருத்தவங்க போய் படத்துல உள்ள டயலாக்னு நினைச்சு பேசினாங்களாம். பேசினல பாட்டி தலை தெரிக்க ஓடிட்டான். இன்னும் இந்த காலேஜே நமக்கு தேவையில்லைன்னு அந்த அளவுக்கு நடிப்புங்கிற பேர்ல போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்கியிருக்காங்க. ஏய், யார மறைமுகமா தாக்குற? என்ன தானே அதுக்குள்ள விஷயம் நீ கைட்டடி. இதுதான் கொஞ்சம் அழகா இருக்க கூடாதுன்னு சொல்றது. அழகா இருந்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். நம்ம என்ன பண்ற சின்ன சின்ன விஷயமா கூட ப்ராப்ளம் ஆயிருது. எனக்கு உங்களுக்கே தெரியும், பெரிய நடிகையானு ஆசை. நடிகைன்னா சும்மாவா? நம்ம கிளாஸ்ல வேற ரவிக்குமார் சாரோட பையன் படிக்கிறான். அதான் அவன்கிட்ட சும்மா என்னோட நடிப்பு திறமையை லேசா காமிச்சேன். பையன் மிரண்டுட்டான். நம்பர் கேட்ட தர மாட்டுக்கான். எப்படியாவது நம்பர் வாங்கணும், அவங்க அப்பா நம்பர். என்ன நந்தோ, நடிப்பெல்லாம் ஒரு தொழிலா? தப்பா சொல்லல. நீ படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே, நல்லாவே படிக்கிற. நல்லா படிச்சு ஒரு பொசிஷன்ல வர விட்டுட்டு நடிப்புன்னு அதெல்லாம் செட் ஆகாது. நல்லா படி, நல்ல லெவலுக்கு வா. இங்க பார் மீனு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை. உனக்கு படிச்சு உங்க ஊர்லயே பெரிய ஆளா வரணுங்கிறது உன்னோட ஆசை. அவளுக்கு நல்ல பையனா சைட் அடிச்சு கல்யாணம் பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. இவ இருக்கல, இவ எந்த ரகன்னே எனக்கு தெரியல. அது மாதிரி எனக்கு நடிப்பு மேல ஆசை.
நல்லா பாரு, கூடிய சீக்கிரமே நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய நடிகையா வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய், நீ பெரிய நடிகையா வா இல்ல சின்ன நடிகையா வா, எப்படின்னு கேட்டு போ. இன்னைக்கு லஞ்ச் என்ன பிரியாணி தானே கொண்டு வரேன், டிஃபன் பாக்ஸ கொடுடி. மாப்பிள, அந்த பொண்ணு டைரியை கொடுத்துருப்பாள்ல கீர்த்துட்ட. கீர்த்து படிச்சிருப்பாள்லடா இந்நேரம். ஓகே சொல்லுவல்ல. அவதான் என் வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அவ கூட தான் மாப்பிள. அதையும் சொல்லிட்டேன். நீ என்ன செய்வே அது செய்வே தெரியாது. என்னையும் கீர்த்துவையும் சேர்த்து வைக்கிறது உன்னோட கடமை மாப்பிள. மாப்பிள கொஞ்சம் பயமா இருக்கு. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோமே அந்த மாதிரி இருக்கு மாப்பிள. என்னது எக்ஸாமுக்கு ரிசல்ட்டா? இங்க பாரு, இந்த கதை கட்டுற வேலையெல்லாம் மற்றவங்களோட நிப்பாட்டிக்க. ஏன்ட்ட வச்சுக்கிட்ட மகனே, 12th ஜஸ்ட் பாஸ் எடுத்து ஏதோ பாஸ் ஆகிருக்க. இதில் எக்ஸாமுக்கு எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணானாமா. வெயிட் பொறு, அந்த பொண்ணு கண்டிப்பாக டைரி கொடுத்துருப்பா. இந்நேரம் உனக்கு ரிசல்ட் ரெடி ஆயிருக்கும். ஐ திங்க் நான் இறங்கினதுனால இந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸாக தான் முடியும். அப்படியே மாப்பிள. ஐயே மூஞ்ச பேரு பொறுடா, அலையாத. கண்டிப்பாக பஸ் ஸ்டாப் வந்து தான் ஆகணும். பஸ் ஏற பொறு. எவ்வளோ நேரம்னாலும் நம்ம இங்கே நின்று பதில கேட்டுட்டு தான் போகிறோம். பஸ் இன்னும் காணும். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகும். நம்ம வந்து நின்னா மட்டும் பஸ்ஸே வராது. ஏய் மாப்பிள, அந்த போறா பாருடா கீர்த்து. கீர்த்து, ஏன்டா சத்தம் போட்டு ஊரை கூட்டாத, மூடிக்கிட்டு நில்லு. அவ போயிட்டான்னா இந்நேரம் அவ கிளம்பியிருப்பா. கண்டிப்பா இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஒன்னும் பதில் தெரியும். எதுக்கு இப்படி அலையிறானோ தெரியல. ஐயோ, நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்து நிக்காங்களே. இப்ப கேட்டா என்ன சொல்றதுக்கு? பசமா மாட்டிக்கிட்டோம். ஐயோ, ஊர் உலகத்துல இப்படிலாம் நடக்குமா? லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் அவங்களே சொல்லுவாங்க. இது என்ன வம்பா போச்சு? அவளே இந்த கெத்தா பைக்ல போயிட்டா. நம்ம பயந்து பயந்து ஒளிர வேண்டியதுக்கு. கடவுளே, பஸ் வந்துட்டோம், பஸ் வந்துட்டோம், பஸ் வந்துட்டோம். டேய் மாப்பிள, கீர்த்து சிரிச்ச மாதிரி போகலடா. முகத்தை தூக்கி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை என்ன லவ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாளோ? அவ மட்டும் சொல்லட்டும், அப்புறம் தெரியும் இந்த எழில் யாருன்னு. நல்ல வேளை பஸ் வந்துட்டு. ஐயோ, பாத்துட்டானே. டேய் மாப்பிள, வந்துட்டாடா. இப்ப பேரை கூட நம்ம கேட்க மறந்துட்டுமே. நின்னு பஸ் போகட்டும், அதுக்கப்புறம் கேட்கலாம். நல்ல வேளை பஸ் வந்துச்சு. ஆனா பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்துட்டா. டேய் மாப்பிள, ஒன்னும் சொல்லாம அந்த பொண்ணு பஸ் ஏறி போயிட்டா. மாப்பிள, எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். அடே பொறுடா, அவ பஸ் ஏறி போயிட்டா. ஒருவேளை அவ பஸ்டே வந்து நின்றுப்பா போல. நம்ம தான் கவனிக்காம நின்றுமோ என்னமோ. பொறு, பஸ்ல இப்பதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாக்குறேன். மாப்பிள இருக்கட்டும் மாப்பிள, இவ்வளவு நாள் பொறுத்து எனக்கு ஒரு நாளும் பொறுத்துக்க தெரியாதா? நாளைக்கு வேணா கேட்டுக்கலாம். கொஞ்சம் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள பயமா இருக்கு. இப்ப நான் மஃப்டி போலீஸ் நிறைய பேர் பஸ்குள்ளே இருக்காங்களாம். என்ன ஆனா என்ன, அதுக்கெல்லாம் இந்த பயப்படுறவங்க கிடையாது. இது எழில், அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒரு விஷயத்த கேட்டா ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு தானே பஸ் ஏறணும். ஏன்னா இந்த பஸ் மட்டும் தான் பஸ்ஸா? அடுத்த பஸ்ஸே இல்லையா? நம்ம பார்த்தோன்னா படான்னு பஸ்ல ஏறி ஓன மாதிரில இருக்கு. இன்னைக்கு அவளா நானான்னு ஒரு போய் பார்த்துருக்கேன். என்கிட்டே அவனத்தில எடுங்க வேலையை காமிக்க. டே எழில், எழில் மாப்பிள, இவன் எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறான்? நம்ம கூட பொறுமையா தானே இருக்கோம். நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு பஸ் வந்துச்சு. இல்லாட்டா நம்ம நிலைமை அப்பா உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. நெஞ்சுக்குள்ள படப்படப்படன்னு அடிக்குது. ஐயோ, போச்சு போச்சு, ஓடி வர மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, இன்னைக்கு அவ்வளோதான் வந்து கேட்க போறாரு. நம்ம என்ன சொல்றதுக்கு? பயமா இருக்கே. கடவுளே, டோர் அடைச்சிடட்டும். இந்த கீர்த்தனா, நந்தினி, மதுவுக்கு தைரியம் நமக்கு ஏன் வர மாட்டேங்குது? அவங்களாம் இவ்வளோ இதாக பேசுறாங்க, நமக்கு ஒரு ஆள்கிட்ட சலார்னு பேச வருதா? ஐயோ பயமா இருக்கு. இவரை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு. எவ்வளோ கொழுப்பு இருந்தா கேட்டதுக்கு பதில் பண்ணாம பஸ்ல ஏறி போவா? இருக்குடி, இன்னைக்கு கையில மாட்டலேன்னு என்ன, நாளைக்கு மாட்டமே போப்புற. அப்போ இருக்கு உனக்கு. நல்ல வேலை, இந்த சைடில் நிற்கிறனால அவருக்கு தெரியல போல. அப்பா கடவுளே, பஸ் எடுத்துடட்டும். டைலாக்லாம் ஓகே. எப்படி இந்த அளவு லென்த்தாக பேசுகிறதுக்கு நம்ம கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம பெரிய பெரிய டைலாக்லாம் இது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்.
சின்ன சின்ன ஃபேமஸான டைலாக் பேசி அதில் நல்ல ரேஞ்ச் பண்ணலாம். சின்ன சின்ன டைலாக் நல்லா பேசி ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய டைலாக் பேசலாம். எடுத்தோடனே பெரிய டைலாக் பேசினா எப்படி? ஐயோ, என்ன எமோஷ்னலாக பேசுகிறாங்க. காதல் படத்தில் சந்தியா இந்த அளவுக்கு நமக்கு எமோஷ்னல் வராதே. டே அழுக்கா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அழுக்கா, உன்னை இந்த இதில் பார்க்கறது கடை நான் இப்படி இருக்கேன். ஐயோ ஐயோ, ஒழுங்காக வர மாட்டேக்கே. ஐயோ ஐயோ, நீ மட்டும் இப்படி இருக்க, நான் மட்டும் கல்யாணம் பண்ணி. ஐயோ போச்சு போச்சு, என்ன வாழ்க்கையே போச்சு முருகா. ஷோ, நல்லாவே இல்லை, நமக்கே பிடிக்கல. இதை போய் அவங்க அப்பாட்ட பேசினா வேலைக்கே ஆகாது. வேறு ஏதாவது கொஞ்சம் ரொமான்டிக்காக மெலோடிஸாக பேசுகிற மாதிரி பார்க்கலாம். அட உதய், உதய் என்ன எங்கே வந்திருக்கா? ஃபோன் நம்பர் காலேஜில் கொடுக்காம போயிட்டால. எப்படியாவது இப்போ நம்பர் வாங்குறோம், அவங்க அப்பாட்ட பேசுகிறோம். உதய், ஹாய் உதய். உதய், ஷோ உதய். ஹாய் அங்கிள். ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஜிம் கிளம்பிட்டானா? என்ன உதய், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பரவாயில்ல. இவ்வளவு நாள் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சீங்க, காலேஜும் ஒன்னா படிப்பீங்கன்னு பார்த்தா அவன் ஒரு காலேஜுக்கு போயிட்டா, நீ ஒரு காலேஜுக்கு போயிட்ட. வேற காலேஜுக்கு போனாலும் மறக்காம ஃப்ரெண்டை தேடி வரிய, இதே பெரிய விஷயம்ப்பா. அவன் இப்பதான் 10 நிமிஷம் ஆச்சு உனக்கு ஃபோன் பண்ணானா நீ எடுக்கலையா? நான் ஜிம் போறேன்ப்பா, அவன் வந்தான்னா சொல்லுங்கண்ணா. அப்படியே அங்கிள், ஃபோன் பண்ண போல சைலண்ட்ல கிடந்து டிராஃபிக்கா இருந்துச்சு, அதான் டிலே ஆயிட்டு. ஓகே அங்கிள், நான் ஜிம்ல பாத்துக்கிறேன். ஹாய் உதய், உன்னை இங்க பாப்பேன் நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ, இந்த லூஸ்டே மாட்டணும். இதுக்கு விட இங்கேயா? தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். ஹாய். என்ன உதய், இந்த பக்கம்? எங்க வீடு இந்த மாடியில தான், கீழ் போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கோம். இங்க யார் வீடு உனக்கு தெரியும்? யார் பக்கம் வந்திருக்க? இல்ல, என் ஃப்ரெண்ட் அடுத்த தெருவில் இருக்கிறான், அதான் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா? அப்ப இன்னும் தினம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் உதய், உங்க அப்பா நம்பர் நீ தரவே இல்லையே. ஃபோன் ரிப்பேர் ஆனா கூட பரவாயில்ல, ஃபோன் நம்பர் தான். எப்படியும் எனக்கு ஏதாவது ஆன் பண்ணுவார்ல, சரியாயி அப்ப நான் கால் பண்ணி பேசிக்கிறேன். ஷோ, இது உயிரெல்லாம் எடுத்துரும் போல இருக்கு. இது நம்பர் அப்பாட்ட கொடுத்தா அவ்வளோதான், நம்ம டின்னு கொட்டிடுவாரு. இல்லைங்க, ஃபோன் சரியா கட்டும், நான் அப்புறமா நம்பர் தரேனே. ப்ளீஸ் உதய், உங்க அப்பா நம்பர் கூட. எனக்கு புரியுது உன் சிச்சுவேஷன். பொதுவாக அந்த பெரிய பெரிய டேரக்டர் நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க, சீக்ரெட் நம்பராக வச்சிருப்பாங்கல்ல, அதானே நான் கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, நான் உங்க அப்பாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஒருக்க கால் பண்ணி பார்ப்பேன், என்னோட டைலாக் ஃபோனில் பேசுறேன், அவருக்கு ஓகே வர சொன்னா மட்டும்தான் போவேன், இல்லாட்டா சத்தியமா நான் அந்த நம்பரை அழிச்சிருவேன். எனக்காக உன் கிளாஸ்மேட்லப்பா ஒரு சின்ன உதவி பண்ணேன். ஏன்னா ஃபியூச்சர்ல பெரிய நடிகை உனக்கு கை மேல பலன் செய்வேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா பண்ணுவேன் உனக்கு. ஷோ, இதெல்லாம் எடுக்காலே. நம்பர் கொடு, நம்பர் கொடுங்க. எந்த நம்பரை கொடுக்க? அப்பா நம்பரை கொடுத்துடவே கூடாது, கொன்னே போடுவார் நம்மள. ப்ளீஸ் 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 உதய், ப்ளீஸ் 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 எனக்காக நம்பர் கூட. சொல்லு உதய். இவன் நம்பர் வாங்காம விட மாட்டா போல இருக்கு. பேசாம நம்ம பர்சனல் நம்பரை கொடுத்துட வேண்டியதுதான். நோட் பண்ணிக்கோ, 8888881108. அட இவ்வளோ ஃபேன்சியாக நம்பரா? இது எதுக்கு மொபைலில் படிக்கணும்? நான் மைண்ட்லேயே சேவ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எப்போ ஃப்ரீயாக இருப்பார் உங்கப்பா? இல்லை, ஃப்ரீயான டைமுக்கு நம்ம கால் பண்ணால் சடனாக எடுப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். எங்கப்பா எப்போ ஃப்ரீயா இருப்பாருலாம் சொல்ல முடியாது. நீ ஒரு 4 o'clock அப்புறம் கால் பண்ணிப்பாரு. ஓகே, ஐ திங்க் 6 o'clock மேலே கால் பண்ணு, உடனே எடுப்பாரு. கால் பண்ணிப்பாரு. ஓகே, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் உதய், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உன்னை ஃபியூச்சரில் எப்பவும் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ். நீ என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஏன்னா கொடுத்தது என் நம்பரு.